அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. ஒன்பது 2/2017 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை, துர்முகி வருடம் தை மாதம் 27ஆம் தேதி. இன்று தைப்பூசம். வடலூர் அருட்பெருஞ்சோதி தரிசனம், மேல்மருவத்தூர் தீபம், மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராள் தங்கக் குதிரையிலும் அம்பாள் வெள்ளி சிம்மாசனத்திலும் வண்டியூர் எழுந்தருளி தெப்போத்சவப் பெருவிழா. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் மூலம்.
அற்புத சிந்தனைகளை அள்ளி கொடுக்கின்ற திருமந்திரம் 10ஆம் திருமுறை. அந்த 10ஆம் திருமுறையிலே 3000 பாடல்களையும் தினந்தோறும் ஒவ்வொன்றாக சிந்தித்து கொண்டே வருகிறோம். பல அருமையான செய்திகள், வாழ்வுக்கு தேவையான பல சிந்தனைகள். அந்த 5ஆம் தந்திரத்திலே 10வது தலைப்பு சகமார்க்கம். 7 பாடல்கள் உள்ளன. இறைவனுக்கு பக்கத்திலே அந்த தோழனாக நட்பாக இருக்கக்கூடிய தகுதியை பெறுதல் சகமார்க்கம். 1491வது பாடல். யோகமும் போகமும் யோகியர்க்கு ஆகுமால் யோகம் சிவரூபம் உற்றிடும் உள்ளத்தோர் போகம் புவியில் புருஷார்த்தம் சித்தியது ஆகும் இரண்டும் அழியாத யோகியர்க்கே யோகமும் போகமும் யோகியர்க்கு ஆகுமால். இந்த போகம் யோகம் என்பது எதிர்ச்சொற்கள் என்று சொல்லலாம். நாமெல்லாம் எப்படி வாழுகிறோம் என்றால் போகியாக வாழுகிறோம். போகி என்றால் எல்லா விதமான மகிழ்ச்சியையும் சுகத்தையும் அனுபவிப்பார்கள். ஏன்னா எப்பொழுதும் மனிதன் ஒரு இடத்துக்கு போயிட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு சாப்பாடு வேணும், தூக்கம் வேணும், தண்ணீர் வேணும், மகிழ்ச்சி வேணும், இன்பம் வேணும். இதெல்லாம் போகின்னு பேர். ஆனால் யோகிகள் இதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. காட்டில் போய் தவம் இருக்கிறார்களே, அங்கே எவ்வளோ கொடிய மிருகங்கள் இருக்கின்றன. உணவு கிடைக்குமா, தண்ணீர் கிடைக்குமா, வசதி இருக்கிறதா? பிறகு ஏன் அங்கு போய் தவம் செய்கிறார்கள் என்றால், எல்லாம் அங்கு கொடுமையான மிருகங்கள் இருந்தாலும் அமைதி இருக்கிறது. அந்த அமைதியை வைத்து தவம் செய்கின்றார்கள். எந்த மிருகமும் எந்த மனிதனையும் தாக்காது. மனிதன் தாக்கினால்தான் அது தற்காத்து கொள்ள திருப்பி தாக்குமே ஒழிய, மிருகங்களெல்லாம் எதுவும் மனிதனை தாக்கி அழிக்க வேண்டும் என்று நினைக்காது. மனிதனை தவிர மனிதன் மட்டும்தான் தனக்கு எந்த துன்பமும் செய்யாவிட்டாலும் தனக்கு போட்டியாக இன்னொரு மனிதனை நினைப்பான். அவன் இருக்கிற வரைக்கும் நான் வாழ முடியாதுன்னு அவனை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பான். மிருகங்கள் அப்படி நினைக்காது. எனவே காட்டிலே போய் தவம் செய்தார்கள். அவர்கள் யார்? யோகியர். நாட்டிலே இருக்கின்ற நாம் யார்? போகியர். போகியர்னா என்ன? எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பவர்கள். துன்பம்னு பக்கத்தில் வந்தாலே போதும் நடுங்குவார்கள். துன்பத்தை ஏற்றுக்கொண்டு ஜீரணிக்க முடியாதவர்கள். யோகியர்களுக்கு துன்பம் இன்பம் எல்லாம் ஒன்றுதான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குளிக்கிறாங்களா? உணவு சாப்பிடுகிறார்களா? அவர்களுக்கு எதை பற்றியும் இரவு கிடையாது, பகல் கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, போக்கு கிடையாது, வரவு கிடையாது. அமர்ந்த நிலையே ஓவியம் போல திருமூலர் சொன்னார். எப்படி தவம் செய்கிறார்கள் என்றால், ஓவியத்தை போல அமர்ந்து 5 புலன்களையும் அடக்குகின்றார்கள். அவர்கள் யோகியர், நாம் போகியர். இந்த 2 பேரும் மனிதர்கள் போகியர், இறைவன் யோகி. இவங்க எப்படி நட்பாக இருக்க முடியும்னா முடியும். இறைவன் இறங்கி வருகின்றான். யாருக்கு? சிவபெருமானுக்கு தோழராக சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார். ஆளாள சுந்தரர் என்று பெயர். இவருக்கு யார் நண்பர்னா, குபேரன் ஒரு நண்பர் சிவபெருமானை தோழனாக ஆக்கி கொண்டார். ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். சில பேர் தோழனுடைய தோல் அப்படி கை போட்டுப்பாங்க. தோல் கை போட்டு கொள்கின்றவன் தான் தோழன். அதுதான் தோல் கொடுக்கறதுன்றாங்க. அங்கே வைஷ்ணவத்தில் பார்த்தீர்கள் என்றால் அர்ஜுனனை கிருஷ்ணன் தோழனாக எடுத்துக்கொண்டார். மகாபாரதத்தில் அந்த அர்ஜுனனுக்கு என்னென்ன துன்பங்கள் வந்ததோ அத்தனையும் கிருஷ்ணர் தனதாக ஏற்றுக்கொண்டார். இந்த ஒரு பாவம்தான் சகமார்க்கம் என்று பெயர். அது எல்லாருக்கும் கிடைக்காது. கடவுளை நாம் பார்க்கிறதே கஷ்டம்னா எப்படிங்க நாம் அவரை போய் தோழராக ஏற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு தவம் தேவை, ஞானம் தேவை. அந்த தவமும் ஞானமும் கைவரப் பெற்றால் இறைவனையே தோழனாக மேற்கொள்ளலாம். அப்படி இறைவனே தோழனாக வந்து விட்டால் நாம் சும்மாவாக இருப்போம்? அப்படி தான் சுந்தரரும் கொஞ்சம் எல்லை மீறினார். அவர் பார்த்தாரு, நண்பன் தானேன்னு கண்டுங்காணாமல் இல்லை. நண்பனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உண்மையாக நண்பன் தவறு செய்கின்ற பொழுது எடுத்து சொல்ல வேண்டும். அவன் கேட்காவிட்டால் இடித்து சொல்ல வேண்டும். அதான் இடித்துரைத்தல் வள்ளுவர். எடுத்துரைத்தல். அவன் கேட்கவில்லையா, இடித்துரை, ஒரு அடி அவன் வீழட்டும். ஏனென்றால் அவன் தவறு செய்யாமல் இருப்பான். அப்படித்தான் என்ன ஆகிவிட்டது?
பறவையாரை திருமணம் செய்து கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார், சிவபெருமானே என்னுடைய தோழன், நான் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருக்கலாம் என்று ஆசைப்பட்டு திருவொற்றியூரில் சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டார். அதை கூட இறைவன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் சங்கிலியாருக்கு ஒரு சபதம் செய்தார், நின்னை பிரியேன் பிரியினும் தரியேன். திருவொற்றியூரில் சபதம் மீறி கால் அடி எடுத்து வைத்தார். காலடிப்பேட்டையில் திருவொற்றியூரில் இடது காலை வைத்தார், இடது கண் போயிற்று. வலது காலை வைத்தார், வலது கண் போயிற்று. 2 கண்ணையும் இழந்தார். அப்பொழுதுதான் சொல்லுகின்றார், சிவபெருமானே நீ என்னுடைய தோழன் என்று நம்பித்தானே நான் கொஞ்சம் இப்படியும் அப்படியும் இருந்தேன். என்னை தண்டிக்கலாமா, தோழனை தண்டிக்கலாமா? இங்குதான் ஒரு குறிப்பு இருக்கிறது. இறைவனுடைய ஆட்சியிலே அனைவரும் சமம். தவறு யார் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். உண்மை எங்கிருந்தாலும் அது உயர்த்தப்படும். உழைப்பு எங்கிருந்தாலும் அது உயர்த்தப்படும். ஆனால் தீமை எங்கிருந்தாலும் அது அழிக்கப்படும். 2 கண்களையும் இழந்து சுந்தரமூர்த்தி நாயனார் முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாடுகன் முக்கணாம் பாட்டு பாடியே அவர் திட்டுறாரு. உனக்கு மட்டும் 3 கண்ணை வச்சிருக்கியாப்பா சிவபெருமானே, 2 கண்ணை பிடிக்கிட்டியாப்பா. சகமார்க்கம். அப்படி இறைவனை தன்னுடைய தோழமையாக ஏற்றுக்கொண்டு உரிமை பாராட்டுதல். அந்த உரிமை பாராட்டுதல் என்பதுதான் அதுக்கு ஒரு பூர்வ புண்ணியம் இருக்க வேண்டும். எல்லாரும் இறைவனை போய் நண்பனாக அடைய முடியாது, இறைவனை பார்க்கவே முடியாது, இறைவனை பற்றிய எண்ணங்களே வராது, இறைவனை பற்றிய சிந்தனைகளே வராது. நாம் எப்பொழுதும் இறைவனை நண்பனாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் தவம் செய்யணும். அந்த தவத்தினுடைய பலன் இருந்தால் இறைவன் அருகில் நெருங்கி வருவான். உனக்கு என்ன உறவு வேண்டும் என்று கேட்பான். சத்புத்திர மார்க்கமா, சகமார்க்கமா, தாசமார்க்கமான்னு கேட்டால் நீ என்னுடைய தோழனாக வர வேண்டும் என்றான் வருவான். அப்படி அந்த ஞானத்தின் பயனாக, புண்ணியத்தின் பயனாக சகமார்க்கம் என்பது வாய்க்கின்றது. அப்படி சகமார்க்கம் என்பது வருகின்ற பொழுது இறைவனே உங்களுக்கு நண்பனாக உங்கள் கூட வருகின்றார் என்று ஒரு சிந்தனை, அருமையான திருமந்திர சிந்தனை. அதைத்தான் இந்த 1491வது பாடலிலே யோகம் சிவரூபம் முற்றிடும் புருஷார்த்தம் சித்தியது அறம் பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காம மோட்சம் என்பது புருஷார்த்தங்கள், அது சித்திக்கும் என்று இந்த திருமந்திரத்திலே மிக அழகாக குறிப்பிடுகின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. 10 ஆழ்வார்களுடைய பக்தியையும் ஒரு சேர அமையப் பெற்றவள் இந்த கோதை நாச்சியார். இயல்பாகவே பெண் என்பதனால் அந்த பரமாத்மாவினுடைய மீது அவள் கொண்ட பக்தி காதலாக மலர்ந்து நாயகி பாவம் எடுக்க வேண்டிய அவசியமில்லாமல் இயல்பாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட திருப்பாவையினுடைய பாசுரத்தின் நிறைவான பாசுரத்தில் நாம் நிற்கின்றோம். இதனை திருநாம பாட்டு என்று கூறலாம், பலஸ்ருதி என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பாசுரத்திலே எம்பெருமானுடைய அழகான அந்த கூர்ம அவதாரத்தை காண்பிக்கின்றாள். அப்படி கூர்ம அவதாரம் எடுத்த பொழுது பெருமானுடைய கேசமானது இப்படியும் அப்படியும் அலைந்து கொண்டு இருந்ததாம். அந்த கேசத்தை பார்த்தே ஆசைப்பட்டாளாம் பிராட்டி. இன்று பல திரைப்படங்களிலே என்னுடைய தலைவன்தான் ஆண்மகன் என்று பறைசாற்றுகின்றார்கள். அதற்கெல்லாம் முன்பாகவே தாயார் தன்னுடைய பெருமானை எப்படி பேசுகின்றாள் என்றால் அதற்கு இந்த பாசுரம் ஓர் எடுத்துக்காட்டு. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய்
இந்த பாசுரங்களை சேவிப்பதனால் என்ன பலன் கிடைக்கும் என்றால், பெருமானை போன்ற பலனை கொடுப்பதற்காக பெருமான் காத்து கொண்டிருக்கின்றானாம். ஆண்டாளாக இல்லையே, ஆண்டாள் நிலையிலிருந்து நாம் சேவித்தாலும் கூட அப்படிப்பட்ட பேற்றை நாம் பெறலாம் என்று பாடுகின்றாள் ஆண்டாள். அந்த நிலையில் சொல்லுகின்ற பொழுது, இந்த வங்கங்கள் கப்பல்கள் நிறைந்த இந்த கடலை தேவர்கள் ஆசைப்பட்டனர் என்பதற்காக கடையச் சொன்னானாம் எம்பெருமான். அப்படி கடைகின்ற பொழுது மந்தர மலையை மத்தாக நட்டார்கள். அந்த மலையானது கடலிலே அழுந்திக் கொண்டிருக்கின்றது. அந்த மலையை தாங்கி பிடிப்பதற்காகவே தண்ணீரிலும் நீரிலும் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக, கூர்மமாக, அதாவது ஆமையாக அவதரித்தானாம். அப்படி அவதரித்த பின்பு ஒரு பக்கம் நிற்கின்ற தேவர்களுக்கும் மறுபக்கம் நிற்கின்ற அசுரர்களுக்கும் தானே தன்னுடைய சங்கல்பத்தினாலே சக்தியை கொடுத்து தானே அந்த கடலை கடைந்து கொண்டிருந்தானாம். அப்படி ஆவேசப்பட்டு கடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய அழகான கேசங்கள் எல்லாம் கலைந்து ஓர் அழகிய தோற்றத்தை கொண்டனவாம். அதை பார்த்த உடனே அந்த கடலிலிருந்து வெளிப்பட்ட மகாலட்சுமியானவள், திருமகளானவள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானுடைய திருமார்பிலே எழுந்தருளி விட்டாளாம். அப்பொழுது எல்லோரும் கேட்டார்களாம், இப்படி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க போய் வெட்கமே இல்லாமல் திருமாலினுடைய மார்பிலே எழுந்தருளி விட்டாளே என்று கேட்டனராம். அதற்கு பிராட்டி சொன்னாளாம், பார்ப்பதற்கு எல்லோரும் பெண்களாகவே தெரிகின்றனர். பெண்கள் முன்னர் ஒரு பெண்ணுக்கு வெட்கம் ஏற்படுமா என்ன? அதனால் என்னுடைய தலைவனுடன் நான் சேர்ந்து விட்டேன் என்றாளாம். அப்படிப்பட்ட அழகான பாசுரம். இந்த பாசுரத்தனை சேவிப்பதனால், இந்த திருப்பாவை முழுவதையும் சேவிப்பதனால் என்ன பலன் கிடைக்கும் என்றால், பெருமானை போன்ற சிறப்பான நிலையை அடையலாம். இதில் ஒன்றை மாற்றி சொன்னாலும் ஒன்றை விட்டுவிட்டு சொன்னாலும், எப்படி அழகான ஆபரணத்தில் ஒரு பகுதியோ ஒரு கல்லோ விழுந்து விட்டால் ரசிக்காதோ, பார்ப்பதற்கு அழகு பெறாதோ, அதை போல மாறிவிடும். அதனால் ஒன்றும் தப்பாமல் பாடுங்கள் என்று பாடினாள். ஒருவேளை முடியாமல் போனால் இதற்கு முன்பு நடந்த 29வது பாசுரத்தையாவது சேவித்து கொள்ளுங்கள். அதற்கும் வாய்ப்பில்லை என்றால் திருப்பாவையை பாடிய பொழுது ஏற்பட்ட நினைவையாவது கொண்டு கொள்ளுங்கள் என்று காண்பிக்கக்கூடிய ரொம்ப எளிமையான வழியை ஆண்டாள் காட்டக்கூடிய பாசுரம் இந்த நிறைவான பாசுரம்.